राम नाम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम। ஓம் நமோ நாராயணாய. பக்தர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற கோயில் திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் என்கின்ற ஊரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கின்ற விண்ணளந்த பெருமாள் என்கின்ற கோயில். தம்பதி சமேதராக இருக்கின்ற மூலவர் 12ஆம் நூற்றாண்டில் திருப்பணி செய்யப்பட்டு ஜொலிப்போடு காட்சியறுகின்றார். இந்த கோயில் வீரநாராயணன் என்கின்ற மன்னன் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட கோயில். 400 ஆண்டுகள் மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து மக்கள் வழிபாட்டுக்கு இருந்த கோயில். அந்த காலத்தில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயரமாக எழுப்பி கோபுரத்தோடு விளங்கிய அந்த கோயில் இருந்ததனாலே இந்த இறைவனுக்கு விண்ணளந்த பெருமாள் என்ற பெயர் அந்த காலத்தில் ஏற்படுத்தி கொண்டார்கள். ஒப்பற்ற பரிகார கோயிலாக இருக்கின்றது. இரட்டை அரசு மரத்தடியில் இந்த விநாயகர் இடம்பெறுகின்றார். ராகு கேதுக்கு உடனே இடம்பெற செய்திருக்கின்றார்கள். இந்த விநாயகனுடைய காலம் கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும். இப்போது நாம் கோயிலினுடைய நுழைவாயிலில் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளே நுழைகின்ற போது முன்னால் இருக்கின்றது கருட மண்டபம். இந்த கருடத்தில் கருடன் கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட கருடன். உடல் முழுக்க நாகங்களால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த கருடனை வணங்கியவர்களுக்கு நாகதோஷத்திலிருந்து நிவர்த்தி கிடைத்திருக்கின்றது. இந்த ஆஞ்சநேயர் வியாசராஜரால் பிரதிஷ்டைப்பட்ட ஆஞ்சநேயர். மேலே மணியும் அபயகரத்தோடும் சௌகுந்தா மலரையும் கையிலே ஏந்தி வேண்டும் வரங்களை தருகின்ற வீர ஆஞ்சநேயராக இவர் விளங்குகின்றார். வேண்டும் வரங்களை அளித்தரக்கூடிய செல்வ மகளாக இங்கே மகாலட்சுமி தாயார் தனி சன்னதியாக இடம்பெறுகின்றார். இவர் பார்த்து கொண்டிருப்பது லட்சுமி நரசிம்மர் சன்னதி. லட்சுமியை தன்னுடைய பாகத்திலே இடம்பெற செய்து தம்பதி சமேதராக இருக்கின்றார். நினைத்ததை நினைத்த நேரத்தில் கொடுக்கக்கூடியவர் தான் நரசிம்மர். இந்த கோயிலில் கிட்டத்தட்ட 12 கல்வெட்டுக்கள் வரலாற்று பின்னணியோடு இணைந்தவனாக இருக்கின்றன. வீரராஜேந்திரன் என்கின்ற மன்னனுடைய காலத்தில்தான் முதலாக கல்வெட்டுக்கள் இங்கே இந்த கோயிலில் இடம்பெறுகின்றன. அடுத்தாற் போல 12ஆம் 13ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆட்சி செய்த சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் ஆகியோரது கல்வெட்டுக்களும், பின்னால் உடையார் வம்சத்தில் மைசூர் உடையார் வம்சம் சேர்ந்த கல்வெட்டுக்களும் அவருடைய சின்னமாக யானை சின்னங்களும் கோஷ்டத்தில் இடம்பெறுவதை பார்க்கலாம். அந்த காலத்தில் ஊர் மக்களினுடைய பொது கோயிலாக இருந்து அனைவரும் வழிபாட்டுக்குரிய தலமாக விளங்கி இருக்கின்றது. மன்னர்களும் மக்களும் கொடுத்த தானங்கள் எல்லாமும் நிலங்கள் எல்லாமும் இந்த கல்வெட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மேல்கோயில் இடம்பெறுகின்ற கல்வெட்டுக்கள் யாவும் 16, 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. அதனுடைய எழுத்துக்களின் கீழே பார்ப்பதனால் ஹொய்சால மன்னனுடைய யானை உடலும் மீன் உடலும் கொண்ட சின்னம் இடம்பெற்றிருக்கிறது. அன்னம் இடம்பெறுகின்றது. மைசூர் ராஜாக்களின் சின்னமாக இருக்கின்ற யானை சின்னமும் இடம்பெறுவதனை மேல் வரிகளில் காணலாம். திருக்கோஷ்டத்தில் எந்த தெய்வமும் இடம்பெறாதது 10ஆம் நூற்றாண்டு கோயில் என்பதற்கு அடையாளமாக இங்கே இடம்பெறுகின்றது. தெற்கு கோஷ்டத்தில் பார்ப்போமானால் ஒரு முதலையை அமர்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு உருவம் காட்டப்படுகிறது. இது நர்த்தன கிருஷ்ணராகத்தான் இருக்க வேண்டும். இடம் காட்டப்படுகின்ற அந்த உருவமானது வராகத்தின் அடையாளமாக பன்றி உருவம் கொடுக்கிறது. மேல் பகுதியில் இருக்கின்ற மேல்வரியில் இருக்கின்ற அத்தனை எழுத்துக்களும் 16, 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. கீழ் வரிசையிலே இருக்கின்ற அந்த கல்வெட்டுக்கள் யாவும் 10 மற்றும் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. நந்தவனம் இடம்பெறுகின்றது. இந்த கோயிலின் நந்தவனத்தில் அதிகம் மகிழ மரங்கள் இடம்பெறுவதால் மகிழ மரமே இதனுடைய தலைமரமாக இருந்திருக்க வேண்டும். அதற்கு மேலாக சொர்க்கவாசல் தெற்கு பக்கம் இருக்கின்ற பகுதியும் இந்த வெளி கோஷ்டத்தில் நாம் பார்க்க முடியும். மகிழ மரத்தின் அருகிலேயே தீர்த்த கிணறானது இடம்பெறுகின்றது. ஒரு காலத்தில் இந்த தீர்த்த நீர் எடுத்துதான் கோயிலில் வழிபாடும் பரிகாரம் செய்தவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலேயே சிறிய தெப்பக்குளம் ஒன்று இடம்பெறுகின்றது. காயத்ரி தேவனுடைய உருவம் அங்கே இடம்பெறுகின்றது. அருகிலேயே இந்த கோயிலினுடைய திருப்பணி நடந்த போது எழுந்த அந்த கல்வெட்டுக்கள், கிடைத்த கல்வெட்டுக்களை தனியாக சுவற்றிலே பதித்து வைத்திருக்கின்றதை இங்கேயும் பார்க்கலாம். கோயிலுடைய அர்த்த மண்டபத்தில் பாண்டியர் காலத்தை குறிக்கின்ற மீன் சின்னமும் ராகு கேது பரிகாரம் என்பதற்கு அடையாளமாக ராகு பாம்பினுடைய சர்ப்பத்தினுடைய காட்சியும் இடம்பெறுகின்றது.
வீரபாண்டியன் மற்றும் சுந்தரபாண்டியன் ஆகிய சகோதரர்கள் திருப்பணி செய்ததன் அடையாளமாக இரட்டை கையில் சின்னமும் இடம்பெறுவதையும் தனியாக ஒற்றை கையில் சின்னம் இடம்பெறுவதையும் காணலாம். விவகாரபாளர்களாக ஜெயனும் விஜயனும் இடம்பெறுகிறார்கள். அருகிலேயே மணவாள மாமுனிகள், ராமானுஜர், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வாருடைய சிலைகளும் இடம்பெறுகின்றன. மூலவர் விண்ணளந்த பெருமாள். சுமார் 4.5 அடி உயரமுள்ள விக்கிரகம். ஸ்ரீதேவி பூதேவியோடு மூலவராக இடம்பெறுகிறார். அருள்மிகு அலமேலுமங்கானாச்சியார் சமேத விண்ணளந்த பெரியபெருமாள் திருக்கோவில் கொடுவாய். இந்த கோவில் பல 100 வருடங்களாக சிதிலமாகி ஓடுகள் வேய்ந்த கூரையில் இருந்த பெருமாள். அதன் பிறகு வந்த மக்கள் இந்த கோவிலை புதுப்பித்து கல்மண்டபங்கள் கட்டி மற்றும் சிலைகள் நிறுவி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதாக சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இப்பொழுது இந்த கோவில் புதுப்பித்து 2007ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்று சிறந்து விளங்கி வருகிறது. இந்த கோவிலில் நமது பெருமாள் சுமார் 4 அடி உயரம் கொண்ட 4 கரங்களுடன் சிறப்பாக இருக்கிறார். பின்னால் முடிகள் தொடை வரை நீண்டு தொங்குகின்றது. இவர் கையில் சங்கும் மறுகையில் சக்கரமும் ஏந்தி வருகையில் இடது கையில் தண்டம் என்று சொல்லக்கூடிய ராஜ கதையை வைத்துக் கொண்டு வலது கையில் அபயகஸ்தம் கொடுத்து மக்களை அருள்பாலித்து வருகிறார். வலதுபுறம் மகாலட்சுமியும் இடதுபுறம் ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய பூமாதேவி என்று சொல்லக்கூடிய ஆண்டாளும் எழுந்தருளி இருக்கிறார். இந்த கோவில் மகாலட்சுமி சிறப்புற வாய்ந்து இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த கோவிலில் ஒரு 12 வாரங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஜாதகங்களை வைத்து பூஜித்து வந்தால் இந்த வரன்களுக்கு சீக்கிரம் திருமணமாகி உள்ளது. அதே மாதிரி நமது லட்சுமி நரசிம்மரானது அகோபிலம் ஸ்தம்பத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட சால கிராமத்தில் அடியில் வைத்து அதன் மேல் லட்சுமி நரசிம்மர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வரன்களை அளிக்கவுள்ளார். இந்த நரசிம்மரானது செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து 9 தடவை பிரகாரம் வலம் வந்து வேண்டிக் கொண்டால் எந்த பலன்கள் உண்டோ அந்த பலன் அப்பொழுதே அதிசீக்கிரமாக நரசிம்மர் வழங்கப்படுகிறார். பூமிகள் உண்டான பிரச்சனைகளுக்கு வராகர் என்று சொல்லக்கூடிய வராகமூர்த்தி வந்து லட்சுமி நரசிம்மரில் ஆவாகனம் செய்துள்ளோம். இந்த நரசிம்மரை புதன்கிழமை தோறும் வந்து 12 தடவை பிரகாரம் வலம் வந்தால் அந்த காரியங்கள் மிகவும் நிறைவேறும். வெள்ளிக்கிழமை வந்து தரிசனம் செய்தால் அவருக்கு உண்டான திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியங்கள் மிகவும் பிரச்சிக்கமாக வரவழைக்கவார். மேலும் இந்த கோவிலில் உள்ள வீர ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தன்று மிகவும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. மேலும் நமது கோவில் பெருமாளின் எதிர்த்தாப்பில் உள்ள கருட வாகனமானது 11 நாகங்களால் ஆனது. இந்த நாகரை பஞ்சமி தோறும் 24 முறை வலம் வந்து தரிசித்தால் நாகதோஷங்கள் நீங்கி மக்கள் மிகவும் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் இந்த பஞ்சமி தினத்தன்று 24 முறை வலம் வந்து தரிசித்தால் மிக விரைவில் கல்யாணமாகும் என்று எல்லாராலும் நம்பப்படுகிறது. வணக்கங்க. நாங்க இங்க கொடுவாயில தான் இருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாளுங்க. தாயாரும் அதே மாதிரி தான். நாங்க என்ன வேண்டிக்கிட்டோமோ அது எல்லாமே எங்களுக்கு நிறைவேறி இருக்குது. எல்லாத்துக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆனதாகட்டும், குழந்தை கிடைச்சது எல்லாமே இங்க நாங்க பெருமாள் கோயில் வந்துதாங்க. நரசிம்மர் ஆகட்டும், ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு மாசமும் சுவாதிக்கு, புத்திரத்துக்கு தாயாருக்கு, மூலத்துக்கு ஆஞ்சநேயருக்கு எல்லாமே பூஜை நடக்கும். பெருமாள் எங்களை நல்லா வச்சிருக்கிறாரு. இன்னும் எல்லாரையும் நல்லா வச்சிருக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. நன்றி. தற்காலத்தில் 2007 மற்றும் அடுத்த சில ஆண்டுகளிலும் இந்த கோயில் குடமுழுக்கு காண உள்ளது. வாருங்கள், இறைவனுடைய கருணையை பெற்று வளமாக வாழுங்கள்.